உங்கள் கணவருக்கு என்ன தண்டனை கொடுக்க விரும்புறீங்க? ஏன்? நாங்க வந்து 10 இயர்ஸா லவ் பண்றோம் சார். அதுக்கப்புறமா எவ்வளோ போராடி கல்யாணம் பண்ணியாச்சு. அவங்க லவ் பண்ணும்போது நிறைய சொன்னாங்க, நம்ம வந்து வேர்ல்ட் டூர் போலாம், கல்யாணம் முடிச்சுட்டு மாசம் மாசம் வெளியே போலாம், ஊர் கூட்டு போறேன். லவ் பண்ணும்போது கூட வெளியெல்லாம் அப்பப்போ கூட்டு போவாங்க. நான் திட்டுத்தரமா வருவோம், இவங்க வீட்டுல தெரியாது. அப்பெல்லாம் கூட்டு போவாங்க. ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளில போலாம்னா தூங்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? 25 டேஸ் ஆகுது. வரமாட்டாங்க. ஆனா ஹனிமூனுக்குமே வந்து ஃபாரின் போலாம்லாம் பிளான் போட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கேயே போயிடலாமே, நம்ம பக்கத்துலயே தமிழ்நாடுக்குள்ளே போலாமே, பாண்டிக்குள்ளே போலாமேன்னாங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கேட்டேன். நான் உங்களுக்கு பெட்டராக ஒரு ஆஃபர் கொடுத்தேன். ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுங்க. 2 இயர்ஸ் டைம்க்கு அப்புறம் ஹனிமூன் போலாம்னு சொல்றாங்க. நான் இன்னொரு ஆஃபர் வேற கொடுத்தேன். ஃபியூச்சர்ல கண்டிப்பா மார்ஸுக்கு ஹனிமூன் போற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கண்டிப்பா நான் கூட்டு போறேன்னு சொன்னேன். யாரா நீ? இப்ப சொன்ன இடத்துக்கு ஹனிமூன் கூட்டு போறதுக்கு அவருக்கு என்ன தண்டனை வழங்கணும்? சார் எனக்கு வந்து அவங்களுக்கு மெட்டி போட்டோன்னு நான் தாலி ஆக்சுவலா ஒரு நாள் போட்டு பார்த்துட்டேன். மெட்டி போடுறேன், உள்ள போக மாட்டேங்குது. மெட்டி என்பது பொதுவா ஆண் போடுறது தான், தெரியுமில உங்களுக்கு? அவங்க போட மாட்டாங்க. ஓகே, போட்டுடலாம் வாங்க. தண்டனை கொடுக்க விரும்புறீங்க? ஏன்? இது மொத்தத்தையும் எனக்கு அவருக்கு பண்ணணும். ஏன்னா அவ்வளோ நீங்க சொன்னீங்க இல்ல ஸ்டார்டிங்ல 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பொய் சொல்லியிருக்காரு. எப்படி இருக்காரு பாருங்க. முகத்தை பாக்குறதுக்கு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி தான் இருக்கும். ஆனா அவ்வளோ பொய், அவ்வளோ கள்ளத்தனம். உதாரணத்துக்கு மேரேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த மாட்டேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா ஒரு 15 மினிட்ஸ் தான் வீட்டுல இருப்பாரு, அதுவும் மொபைல் நோண்டிட்டு இருப்பாரு. இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நான் அம்மா வீட்டுக்கு போயாச்சுன்னா அவர் வெளியே போக மாட்டேங்கிறாரு, வீட்டுல தான் இருக்கிறாரு. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 6 months ஆகுது. ஓகே சார், வீட்டில் இருந்தால் அதான் சொல்லிகிட்டே இருப்பா. எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணிக்குவா. இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்து எமர்ஜென்சி என்னை ட்ராப் பண்ணுறான்னு கூப்பிட்டானா நான் போவேன். மறுநாள் இவன் எங்கேயோ போகணுன்னு சொல்லுவா, வா நான் வந்து ட்ராப் பண்ணுறேமே, இல்லை இருக்கட்டும் நானே போய்க்கிறேன்பா. அதுக்கு மறுநாள் வந்து சொல்லுவா, நேற்று ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா மட்டும் உனக்கு போக தெரிஞ்சுல, நான் என்னைய மட்டும் எதுக்கு விடலாம்பா. இருந்தாலும் நான் வெளியே போய் அங்க கொஞ்சம் தூரம் போறது வரைக்கும் வருவாரான்னு பார்த்துட்டு தான் போவேன். போதாதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது ஒளிச்சு போய் பேசுறது, எனக்கு தெரியாம பாத்ரூம்ல போய் மறைஞ்சிருந்துட்டு பேசுறது, அப்ப கடுப்பாக்குமா இல்லையா? சார் பேசுறத தப்பா ஒட்டி கேட்டு தப்பா கேட்குறா சார். என்ன சார் பண்ண? இது மொத்த எபிசோடு உங்க 2 பேர் கதையை கேட்டாலே முடிஞ்சிடும் போல இருக்கு. அவ்வளவு இருக்கு.